ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வசனத்தை பைபிளிலிருந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி புஸ்தகம் பைபிளில் வெளிப்படுத்தின புஸ்தகம் 1:3 வாசிங்கள். வெளிப்படுத்தின 1:3 வாசிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வசனம் வாசிக்க பிள்ளைகளே, பைபிள் 1:3 இந்த வசனமாகிய பைபிளை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், ஞானிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் சொல்ற கை கொள்ளும் பாக்கியவான். அப்போ இந்த உலகத்தில் உயர்ந்த புஸ்தகம் பைபிள் தான். கர்த்தர் சொல்ற இதை டெய்லியும் படிங்க, தியானம் பண்ணுங்க, கை கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் உங்கள் வாழ்க்கை குறைவே இருக்கு, ஏன் கஷ்டம் இருக்குன்னா அந்த வார்த்தையை பின்பற்றாமல் இருக்கிறேன். இன்று முதல் வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தி 1:3 இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், கை கொள்றவன் பாக்கியவான், கேட்கிறவர்கள் பாக்கியம். நீங்கள் கேட்கிறீங்க, பாக்கியவானா இருப்பீங்க. பிள்ளைங்க பாக்கியம் வாழ்ந்து காட்டுவாங்க. நீ வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. நிச்சய வசனம் டெய்லி வாசிங்க, டெய்லி தியானம் பண்ணுங்க, கை கொள்ளுங்க. கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வாதம் பண்ண விசுவாசிக்கிறேன். நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தர் தாம வார்த்தை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. குட்டி ஜெபம் உங்களுக்காக. நல்ல பிதாவே, நீ கொடுத்த அந்த வெளிப்படுத்தி 1:3 செபிக்கிறேன். வாசிக்கிற மக்களை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். மக்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க சுவாமி. ரத்னாவளி மூடி மறுத்து கர்த்தாவே உயர்த்த பொருட்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை கிருபை செய்து நடத்துங்க ஆண்டவரே. செய்ய இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தரை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.